சார் வந்து அவரோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட கஸ்டமர் தான். அவரோட சர்வீஸ் எப்படி இருக்கும்னா, எமர்ஜென்சி சோப் சொல்யூஷன் தீர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு கால் பண்ணோம்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவரே ஆட்டோவில் ஒரு 50 லிட்டர் கேனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துடுவார். எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, நைட்டு 9 மணி ஆனாலும் டைம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறாரு. கடுமையான உழைப்பு, அதுக்கு நம்ம கட்டாயம் சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் தெரிவிச்சேன். இசைமுத்து சார் வந்து இப்போ நம்ம இங்கே பஞ்சாயத்துக்கு நாங்கள் க்ளீன் இது எல்லாம் வாங்குவோம். நம்ம விஐபி யாராக வந்தாங்கன்னா நம்ம அந்த சைடில் ரோட்டில் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம எவ்வளவு ஸ்டாக் இருக்குது என்ன நம்ம டெய்லியெல்லாம் பார்க்க முடியாது, இந்த ஸ்டாஃப் தான் பார்ப்பாங்க. இல்லை தீர்ந்துச்சுனப்போ நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் டக்குன்னு இப்போ அடித்த மாதிரி சொன்னோம்னா இவரே வந்துடுவார். அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிடும். நம்ம வேலை குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி. டாய்லெட் கிளீனிங் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அந்த லேபர் ஸ்கார்சிட்டின்றது ரொம்ப அதிகம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஒரு ரெகுலர் பேசிஸில். ஃபேபி லிக்விட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் த ப்ரைஸில் கிடையாது. அந்த குவாலிட்டி இஸ் ரியலி குட். ஒரு நாள் எமர்ஜென்சியாக ஒரு பொருள் தேவைப்படும் போது எப்படியும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஒரு ஜென்டில்மேன் இவர். திருநெல்வேலி மாவட்டம் செண்பக ராமேஸ்வரன் அன்னபூரணி தம்பதியருக்கு 1981ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் மூத்த புதல்வனாக பிறந்தார். திருநெல்வேலியில் தனது பள்ளி படிப்பை முடித்த அவர் திருநெல்வேலி MDH ஹிந்து கல்லூரியில் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் MBA HR மார்க்கெட்டிங் பட்டப்படிப்பை முடித்தார். 2002ஆம் ஆண்டு கோவையில் இல்லங்கள் தோறும் கேபிள் மூலம் இன்டர்நெட் சேவை வழங்கும் நிறுவனமான ISP சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய அவர் 2004ஆம் ஆண்டு பெங்களூருவில் MNC என்ற நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணிபுரிந்தார். படிப்படியாக உயர்ந்து ISG நாவாசாஃப்ட் டெக்னாலஜி எனும் MNC நிறுவனத்தில் செமி வாய்ஸ் கால் சென்டரில் சீனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவாக 9 ஆண்டு காலம் பணிபுரிந்தார். பின் சில காலம் கரூரில் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பினான்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்தார். 2013இல் கரூரில் பூபா ஹோம் கேர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் HR எக்ஸிக்யூட்டிவாக 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். தனது அயராத உழைப்பின் மூலமும் தனது பல்வேறு அனுபவத்தின் மூலமாகவும் 2016ஆம் ஆண்டு Win2 Clean எனும் நிறுவனத்தை திண்டுக்கல்லில் தொடங்கி இன்று அதன் உழைப்பால் உயர்ந்து முத்து என்டர்பிரைசஸ் என்ற கெமிக்கல் தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார். சாமானிய மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் இருக்கும் அவரது நிறுவன தயாரிப்புகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் அனைத்து இல்லங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை அவரது எதிர்கால நோக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார். நமது செடாய் அமைப்பின் டீம் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் லயன் இசக்கிமுத்து அவர்கள். குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் இசக்கிமுத்து. நான் முத்து என்டர்பிரைசஸோட ப்ரொப்ரைட்டராக இருக்கேன். Win2 Clean அப்படிங்கிற சர்வீசஸ் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணேன். கிளீனிங் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு. அது வந்து மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்த ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்காக நார்மலாக இருக்கிற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் பிளேசஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சர்வீசஸ் தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெகுலராக க்ளீனிங் சர்வீஸ் பண்ணும்போது எங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய என்கொயரிஸ் வந்தது. நீங்கள் இப்போ க்ளீன் சர்வீஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுறீங்க, அதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எப்படி எங்கே இது பண்ணுறதுன்னு சொல்லி கேதர் பண்ணி அதை நிறைய கம்பெனிஸை R&D பண்ணி அதில் ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ஸாக எடுத்து நம்ம சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அந்த கிளீனிங் சர்வீசஸோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். SMBM ஸ்கூல்ஸு, அங்குலாஸ் குரூப்ஸு, MEM காலேஜஸ்ஸு, அது போக ஈஸ்ட்மன் மில்லும், நாச்சி அப்பரல்ஸ், அப்புறம் ஹோட்டல் ஆர்த்தி வந்து நாங்கள் 6 மந்த்ஸ் இல்லைனா இயர்லி ஒன்ஸ் நாங்கள் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இப்போவும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட சர்வீசஸ் வந்து ரெகுலராக பார்த்து கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் மூலமாக எங்களுக்கு TNPLோட ஃபஸ்ட்டு 2 சீசனுக்கு ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் ஃபுல்லாகவே NPR கிரிக்கெட் கிரவுண்டில் நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மேன் பவர் சப்ளை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஏஜென்ட்டாக மட்டும் நாங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இது எங்கள் கிளீனிங் சர்வீசஸோட டெமோ பிக்சர்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைரி ஃபார்மில் அவங்களோட அந்த பால் பவுட்ரு இதை மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுருந்ததுனால ஃப்ளோர் ஃபுல்லாகவே இதாக இருந்தது. அதை நம்ம க்ளீன் பண்ணது. இது சின்டெக்ஸ் க்ளீன் பண்ணது. அது பைப் ஃபிட்டிங்களோட க்ளீனிங் சர்வீஸ் எங்களோடது. இது TNPLல நாங்கள் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணது. கிரவுண்டு ஏரியா, கேலரி ஏரியா ப்ளஸ் பெவிலியன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்களோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். இது இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக பியூபா அப்படிங்கிறோட டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக இப்போ இருக்கிறேன். அது போக சில ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னோ அப்படிங்கிறது. அது வந்து டைல்ஸ் அண்ட் சானிட்டரி கிளீனர். இது வந்து மற்ற நார்மல் கெமிக்கல்ஸ் மாதிரி இல்லாமல்
அந்த ஓடர் வந்து நல்லாயிருக்கும், அந்த கண் எரிச்சல் புகை எதுவுமே அவங்களுக்கு வராது. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து மெயினாக வந்து டைல்ஸு, சானிட்ரி வேரோட அந்த கிளாஸட் வாஷ் பேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக கையிலே யூஸ் பண்ணலாம், எந்த வித அஃபெக்டும் கைக்கு ஸ்கின்னுக்கும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆனால் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்ததோ அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டேரி ஃபேசட் கிளீனர். இது வந்து மெயினாக வந்து எஸ்எஸ் ரிலேட்டடாக உள்ள பைப் ஃபிட்டிங்கு, எஸ்எஸ் வாஷ் பேஷன் இது எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் உள்ள வாஷ் பேஷன்ஸ்க்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆசிட் மாதிரி எந்த கண்டென்ட்டாக போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் வந்து கிராக் விழும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த பைப் ஃபிட்டிங் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அந்த சால்ட் கண்டென்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். எங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷ் ஜெல், கிளாஸ் கிளீனர், ஹேண்ட் வாஷ் ஜெல், டாய்லெட் கிளீனர் அண்ட் மல்டிபர்பஸ் சோப் ஆயில். இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும், கஸ்டமைஸ்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் கிடைக்க மற்ற டாய்லெட் கிளீனர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெல் டைப்பாக இருக்கும். அது கிளாஸ் செட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அந்த கிளாஸ் செட்டில் இருக்கும், மேக்ஸிமம் ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து லிக்விட் பேஸ்டாக இருக்கும். ஸோ வந்து எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலுமே ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் போகும். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அது லிக்விட் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இது பண்ணும்போது அந்த ஸ்டெயின் அதில் ஃபார்ம் ஆகாது, அந்த இருக்கிற ஸ்டெயின் மட்டும் வெளியே போயிடும். இது வந்து எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் ஃபேப்ரிக் வாஷ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் ஃப்ராக்ரன்ஸுக்காக எந்த ப்ராடக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுலேயே உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் ஆயிரும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், ப்ராடக்ட் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். இது வந்து கஸ்டமர் வந்து அவங்களே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு டெமோக்கு வீடியோ மாதிரி எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு வச்ச டெஸ்டிமோனியல் எங்களுக்கு. அது எங்ககிட்ட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 100 ml இருந்து எத்தனை லிட்டர் வேணாலும் கிடைக்கும். மினிமம் பேக்கேஜும் இருக்குது, 5 லிட்டர் பேக்கேஜும் இருக்குது. கார்பரேட் சப்ளைஸ்க்கான 50 லிட்டர் பேக்ஸ், 100 லிட்டர் பேக்ஸ் எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம். எல்லா வகையான ஹோம் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அதுக்குண்டான ஆக்சசரிஸ், மாப்பு, ப்ரூம் ஸ்டிக்ஸு, மேட்டு, நாப்தலின் பால்ஸஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ எங்கள் ப்ராடக்ட்டில் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் சப்ளை மட்டும் பண்ணுறது இல்லாமல் கார்பரேட்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸும் நாங்களே தரோம். அவங்க ஸ்டாஃப்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது காஸ்ட் வைஸ் இதாக இருக்கணும், நமக்கும் இங்கே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ரைனிங்கும் நம்ம ரெகுலர் பேசிஸில் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம கொடுக்குறோம். எங்களோட மெயின் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு ஆர்டர் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக சப்ளை பண்ணிடுவோம். எல்லாரும் அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதோட கம்மியான ப்ரைஸஸில் தான் இருக்கும். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் சொல்யூஷன் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். எங்ககிட்ட கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஆக்சசரிஸும் இருக்கும், அதுக்கு உண்டான ட்ரைனிங் சர்வீசஸும் நாங்கள் கொடுக்கறனாலும் கொடுத்துருவோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை இது பண்ணுற மாதிரி எங்களோட மார்ஜினை கம்மி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்க அதை சேல் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து நாங்கள் டோர் ஸ்டெப்லேயே டெலிவரி பண்ணிடுறோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும், மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலுமே நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் மினிமமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே நாங்கள் டெலிவரி சப்ளை பண்ணிடுவோம். இது எங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வாசனைக்கர், ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல், குமரன் டென்டலுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வடர் மதுரையில் மகாத்மா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கொடுத்துட்ருக்கோம். பழனியில் கேஜி ஹாஸ்பிட்டல், பிரியா ஹாஸ்பிட்டல், பாலாஜி ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்ருக்கோம். ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா விவேரா கிராண்டு, பொன்ராம், பாலாஜி பவன், செந்தூரன் பார்க்கு, வேணு பிரியாணி, ஜெயம் ரெசிடென்சி, சேது ரெசிடென்சி இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ சிறுமலை ரிசார்ட் நம்ம சொர்ணபூமி சார் அவருக்குமே நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி அகாடமி, எஸ்எம்பிஎம் ஸ்கூலு, அச்சுதா பப்ளிக் ஸ்கூலு, எம்இஎம் குரூப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஐயலூரில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நம்ம ரெகுலராக மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாராபுரத்தில் லயன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும், வக்கம்பட்டி ஹோலிகிராஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும், ஒட்டஞ்சத்திர அக்ஷயா அகாடமிக்கும் நம்ம ரெகுலர் பேசிஸில் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். ட்ரஸ்ட் மீ ரெஃபர்ஸ் ஃபார் மீ ஆஸ் வெல் அஸ் முத்து என்டர்பிரைசஸ். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸ்டாஃப்ஸுக்கு வந்து நீங்களே ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மந்த்லி ஒன்ஸா இல்லை கன்சர்ன் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி. அதுக்கு எதுவும் சார்ஜபிளா? இல்லை இல்லை, அதுக்கு சார்ஜபிள் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ஷீட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாமா? எல்லாமே யூஸ் பண்ணலாம் சார். அந்த பிளட் ஸ்டெயின் மட்டும் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிளட் ஸ்டெயின் வந்து ஃபுல்லாக போகாது உங்களுக்கு. ரெகுலர் வார்டு ஸ்டெயின், ரெகுலர் வார்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க டாய்லெட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஏஜென்சி வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். அது திண்டுக்கல்லையும் ரன் பண்ணுறீங்களா இல்லை? ஆமாம் சார், திண்டுக்கல் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிருக்கோம். மெயினாக திண்டுக்கல்ல கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிளீனிங் சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து இப்போ திண்டுக்கல் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இருக்கிறது பெருசாக வெளியே தெரியல இருந்தால் நம்ம. பட் ஆனால் நம்ம 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் 500 கஸ்டமர்ஸ்க்கு மேலே ரெகுலர் இது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்பயும் இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு போனோம்னா எல்லா ஹவுஸ் கீப்பிங் மெட்டீரியல்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 கிட்ட வரும். வாங்கினதுக்கப்புறம் நான் 1000 ரூபா எடுக்கிறேன், வெறும் 400 தான்னாரு. காஸ்ட்டு கம்மியான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்தேன், யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. அந்த வாலில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டெயின்ஸ் இருந்தது. யூஸ்வலாக நான் ஒரு ஆசிட்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்மோக்கி ஆயிரும், ஒரு மாதிரி டெசினஸ் வரும். இவரோட யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு நான் இது பண்ணிவிட்டு இப்படி வெளியில் போயிட்டு உள்ள வரேன், அந்த ஸ்டெயின் எல்லாம் தன்னால் கீழே வந்துருந்தது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் சார். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். கஸ்டமராக ஃபீல் பண்ணும்போது ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு 1 மந்த் டியூரபிள் வர ப்ராடக்ட் எனக்கு இப்போ மோர் தென் 2 months ஆச்சு. இன்னும் ப்ராடக்ட் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பர் சார். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன ஃபேமிலி தான். சோப்பு வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோக்கு மேலே நாங்கள் அதிகமாக வாங்கினதில்லை. சார்ட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நீங்கள் ஆஃபர் பேக்கெட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. சரி, ஒரு 5 லிட்டர் கேன் ஒன்று நான் வாங்கினேன். கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவர் சேர்த்து வாங்கிட்டு போனார். 2 பேருமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் எங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஆக்சுவலி ஒரு 3 மாதம் 6 மாதம் வாங்க வேண்டிய இதை ஒரே மாதத்தில் வாங்கி முடிச்சிட்டோம். அதாவது ஃபேப்ரிக் வாஷிங் லிக்விட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இல்லை கிட்ஸுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதுக்கு எதுவும் இந்த pH வேல்யூலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்? ஆமாம் சார், இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபேப்ரிக் வாஷ், ஹேண்ட் வாஷ், இது எல்லாமே வந்து pH பேலன்ஸ் பண்ணது தான். நீங்கள் அந்த pH டெஸ்ட் எல்லாமே எடுத்து கூட பார்க்கலாம். நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், எல்லாமே pH பேலன்ஸ் பண்ணாதான். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து யார் யூஸ் பண்ணாலும் அந்த எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஆகாது. ஸ்கின்ஸ்க்கு அந்த ரேஷஸ் மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஆகாது. அந்த ஃப்ராக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிற மாதிரி ஃப்ராக்ரன்சஸ் தான் அது இருக்கும். உங்களுக்கு துவச்சு உங்கள் கையெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குதா, அந்த கரைக்கு என்ன பண்ணலாம், இந்த கரைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கான சொல்யூஷன் தான் நம்ம ஃபேபி லிக்விட். இதை யூஸ் பண்ணுங்க. கம்மியான லிக்விட் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு கையும் நல்லா சாஃப்டாக இருக்கும், துணியும் நல்லா அழுக்கு போயிடும். எங்களோட சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.